ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது உங்க மனசுல என்ன தோணும்? தான் மனைவி மேல அன்பும் மதிப்பும் அளவில்லாத பாசமும் உடைய ஒரு கணவன் உருகி உருகி பாடுற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அந்த வரிகளை கேட்கும் போதே முதுமையான தோற்றத்துல சிவாஜியும் பத்மினியும் நம்ம கண்ணுக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி ஒரு முதிய தம்பதியையும் அவங்களுக்கு இடையே இருந்த பாசத்தை பற்றியும் தான் இந்த கதை சொல்லுது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். வாழ்க்கை துணைங்கிற இந்த சிறுகதையை எழுதியவர் புகழ்பெற்ற மராத்திய எழுத்தாளரான வீசா காண்டேகர் அவர்கள். இவர் சாகித்ய அகாடமி பரிசும் ஞானபீட பரிசும் பெற்றவர். இவருடைய எழுத்து திறமையை பாராட்டி இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த சிறுகதை மராத்தி மொழியில் எழுதப்பட்டு கா ஸ்ரீஸ்ரீ அவர்களால மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1953. கதைக்குள்ள போறதுக்கு நல்ல சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். என் தடபுடலை பார்த்த என் மனைவி, எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்களா என்ன என்று கேட்டாள். டாக்டரின் மனைவிக்கு, அதுவும் தொழிலில் நன்றாக நிலைத்து விட்ட ஒரு டாக்டரின் மனைவிக்கு தன்னுடைய கணவன் நினைத்த போது வெளியூர் போகும் சம்பவம் சகஜமானதுதான். வேறு சமயமாக இருந்திருந்தால் இல்லை என்று தலையை ஆட்டி நானும் அவளுக்கு பதில் சொல்லி இருப்பேன். ஆனால் அன்று ஏனோ என் மனம் மகிழ்ச்சியினால் பொங்கியது. அந்த மகிழ்ச்சியை மறைத்து வைக்க என்னால் முடியவில்லை. வெளியூருக்கு போறதா இருந்தா 1 மணி நேரத்துக்கு முன்னாலே உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா என்று அவளிடம் கேட்டேன். அது எப்படி? குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் முன்னறிவிப்பாவது இல்லாம பெண்கள் வீட்டை விட்டு புறப்பட முடியாதே. நான் சொன்னதை மறுத்தவள் போல அவள் முகத்தை திருப்பினாள். கண்ணசைவு, கையை ஆட்டுவது முதலிய ஊமை அபிநயங்களை விட முகத்தை திருப்புவதனாலேயே அதிக விஷயங்களை தெரிவிக்க முடிகிறது. அந்த முகத்திருப்பத்தின் மூலமாக அவள், ஆமா ஆமா, போற இடத்துக்கெல்லாம் எப்பவும் என்ன அழைச்சிட்டு போறது போலதான் பேசுறீங்க என்ற கருத்தை வெளியிட்டாள். இப்படி அபிநயத்தினாலே பேசும் வல்லமை ஆண்களுக்கு மொத்தத்திலே குறைவுதான். நான் நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று கழுத்துப்பட்டையை கட்டிக்கொண்டே, பிரயாணத்துல துணைக்கு யாராவது வேண்டாமா என்று கேட்டேன். மனைவியோட துணைதான் வேணுமா என்று அவள் நகைத்தபடி கேட்டாள். பெண்ணுக்காக பரிந்து பேசுகிறவர் யாராவது அப்போது எங்கள் வீட்டில் இருந்திருந்தால் இப்படி ஆசையில்லாமல் பேசியதற்காக என் மனைவியிடம் பெரிய பிரசங்கம் செய்திருப்பார்கள். ஆனால் அவளுடைய அதிர்ஷ்டத்தை விட என்னுடைய அதிர்ஷ்டம்தான் அன்றைக்கு பலமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். எவனாவது ஒரு நோயாளியின் உறவினன் என்னை பார்க்க வருவதற்கு முன்னால் நான் டென்னிஸ் மைதானத்துக்கு போய்விட எண்ணினேன். அன்றைக்கு டென்னிஸ் பந்தயத்தின் முடிவு நாள். அதனால் எப்படியாவது போய்விட வேண்டும் என்ற ஆனந்தத்தில்தான் சீட்டி அடித்து பாடிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு இதை கேட்டு சிரிப்பு வரலாம். ஒரு டென்னிஸ் பந்தயத்தினால் டாக்டருக்கு என்ன இவ்வளவு மகிழ்ச்சி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கேட்கிறேன், டென்னிஸ் பந்தயத்தினால் ஒரு டாக்டர் ஏன் ஆனந்த நடனம் ஆடக்கூடாது? சிறு பிராயத்தை ஆற்றங்கரையிலே கழித்த ஒருவன் தார் பாலைவனத்தில் போய் வாழ்ந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு 5-6 வருஷம் கழித்து ஒரு ஆற்றை பார்க்கும்போது நீச்சல் அடிக்கும் ஆசை அவனுக்கு ஏன் உண்டாகக்கூடாது? என்னுடைய நிலையும் அப்போது அப்படித்தான் இருந்தது. கல்லூரியில் படித்த காலத்தில் டென்னிஸ் சாம்பியனான ப்ரொஃபசர் ஒருவரை நான் தோற்கடித்திருந்தேன். அவருக்கு டென்னிஸ் என்றால் ஒரே பைத்தியம். அவருடைய ஒரே மகன் இறந்த போது கூட 4-5 நாள் கழித்து டென்னிஸ் மைதானத்துக்கு அவர் வந்து விட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் டாக்டர் தொழிலுக்கு வந்த பிறகு என்னால் டென்னிஸ் விளையாட முடியவில்லை. அந்த டென்னிஸ் மட்டையை எடுத்துக்கிட்டு டாக்டர் தொழில் அசட்ட பண்ணினேன்னா கடைசியில தென்னை மட்டையை அடுப்புல எரிக்கிற தொழில் தான் நீ செய்ய வேண்டியிருக்கும் என்று என் தந்தை அடிக்கடி என்னை எச்சரித்தார். நல்ல வேளையாக எனக்கு டாக்டர் தொழிலில் பெயரும் புகழும் கிடைத்தது. ஆனால் எந்த பந்தயத்திலும் சிறிது காலம் மட்டும் முன்னால் இருந்து விட்டதனால் பயனில்லை. டென்னிஸ் மைதானத்துக்கு போக இப்போதெல்லாம் எனக்கு ஓய்வே இருப்பதில்லை. ஆனால் தினசரிகளை பிரித்ததும் முதலில் டென்னிஸ் ஆட்டத்தை பற்றிய செய்திகளைத்தான் நான் படிப்பேன். அது மட்டுமில்லை, சில சமயம் கனவிலே அந்த ப்ரொஃபஸரோடு டென்னிஸ் விளையாடியதும் உண்டு. இந்த நிலையில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய டென்னிஸ் பந்தயம் நிகழும் போது நான் டிஸ்பென்சரிக்கு விடுமுறை அளிப்பது என் குற்றமா? ஜிம்கானா மைதானத்துக்கு நான் சரியான சமயத்தில் போய் சேர்ந்தேன். அவசர அவசரமாக நாற்காலியில் உட்கார்ந்து வேர்வையை துடைத்து கொண்டேன். ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தேன். என்னுடைய வலப்புறத்தில் உட்கார்ந்திருந்தவர் யார் என்று நினைக்கிறீர்கள்?
சாட்சாத் என்னுடன் விளையாடி தோற்ற அதே புரொஃபசர் தான். 50 வயதாகியும் கூட அவர் தன் வேலையை விட்டுவிட்டு பந்தயம் பார்க்க வந்திருப்பார் என்றுதான் முதலில் நான் நினைத்தேன். பிறகுதான் 4-5 வருஷங்களாக பம்பாயிலேயே அவர் இருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. அன்றைக்கு டிஸ்பென்சரிக்கு வரக்கூடிய பலருடைய திட்டுகளை பொருட்படுத்தாமல் நான் டென்னிஸ் பந்தயம் பார்க்க வந்திருந்தேன். ஆனால் ஆட்டம் ஆரம்பித்ததும் என் மனம் வேறொரு விளையாட்டை பார்ப்பதிலேயே மூழ்கிவிட்டது. பக்கத்தில் இருந்த என்னுடைய புரொஃபசரின் முகத்தை பார்த்ததும், கிழவர் இன்னும் கட்டுமஸ்தா இருக்காரே, ஏன் இருக்க மாட்டாரு? தாய்க்கு தலை புள்ளையும் ஒரே புள்ளையுமான மகன் இறந்தப்போ கூட கண்ல ஒரு துளி நீர் வடிக்காதவரை காலந்தான் என்ன செய்திட முடியும் என்று என் மனம் நினைத்து கொண்டது. இவ்வளவு ஆண்டுகள் கழிந்த பிறகும் அந்த விசித்திரமான சம்பவம் இன்றுதான் நிகழ்ந்தது போல என் கண் முன்னால் நின்றது. அந்த புரொஃபசரின் மகனான மாதவன் என்னுடைய வகுப்பில் தான் படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய அப்பாவை போலவே அவனும் ஜோராக டென்னிஸ் விளையாடக்கூடியவன். ஒரு நாள் காலையில் அவன் விஷஜுரத்தில் செத்துப்போனான். ஆனால் அன்றைக்கே 12 மணி வகுப்புக்கு புரொஃபசர் பாடம் நடத்த வந்துவிட்டார். இவர் மனிதரா அரக்கரா என்று மாணவர்கள் நினைத்தார்கள். அவர் மிகவும் அழகாக காவியங்களை பற்றி பிரசங்கம் செய்வார். அவர் இப்படி நடந்து கொண்டதை கண்டு நாங்கள் உண்மையிலேயே பயந்து போனோம். தன்னுடைய பேச்சு திறமையினால் ஒவ்வொரு சொல்லிலும் சுவையை பெருக வைக்கும் அந்த அறிஞர் தன்னுடைய சொந்த மகனுக்காக ஒரு துளி கூட கண்ணீர் சிந்தவில்லையே. அங்கே மாதவனுடைய சாம்பல் இன்னும் கூட அணைந்திருக்காது. அதற்குள் அவனுடைய தந்தை அமைதியாக கல்லூரிக்கு வந்து பாடம் நடத்துகிறாரே. ஆழமாக வெட்டினால் பாறையில் கூட நீர் சுரப்பது உண்டு. ஆனால் இந்த மனிதரின் மனதில் அந்த ஒரு வகுப்புக்கு பிறகு மற்ற ஆசிரியர்கள் வற்புறுத்தி வேண்டிக் கொண்டதனால் அன்றைக்கு அவர் பாடம் எடுக்கவில்லை. ஆனாலும் அவருடைய அந்த அமைதியை தாங்க ஒருவராலும் முடியவில்லை. 4 மணி வரைக்கும் அவர் கல்லூரியிலேயே படித்துக் கொண்டிருந்தாராம். எப்போதும் போல 2 தரம் டீயும் குடித்தாராம். இன்னமும் ஆச்சரியமான விஷயம் எங்களுக்கு மறுநாள் தெரிந்தது. ஆசிரியர்களின் அறையில் அன்று அவர் ஏதோ வேடிக்கையாகவும் பரிகாசமாகவும் பேசினாராம். வீட்டிலே பாவம் மாதவனுடைய தாய் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு புலம்புகையில் இவர் இங்கே சிரித்து விளையாடுகிறார். மனிதனுடைய நெஞ்சம் எவ்வளவு கடுமையாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் அத்தாட்சியாக இருந்தது. இதை நான் பிறகு மறக்கவே இல்லை. என்னுடைய டாக்டர் தொழிலில் சாவை அடிக்கடி பார்க்க முடியும். அப்படி இருந்தும் சாவின் குளிர்ச்சியான ஸ்பரிசம் பட்டும் கூட உள்ளம் கலங்காத இப்படி ஒருவரை நான் இதுவரை பார்த்ததில்லை. கொடூரமான முகமுடையவர்கள், தீயோர் என்ற பெயர் எடுத்தவர்கள், மூப்பினாலே எதிலும் அக்கறை இழந்தவர்கள், இப்படி பலவிதமான மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடம் மனித தன்மை குறைவாக இருப்பதையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் சாவு என்பது அரக்கனை கூட மனிதனாக்கும் விந்தையைத்தான் அவர்களிடத்திலே பார்த்திருக்கிறேன். அப்படி நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த புரொஃபசரின் ஞாபகம் வரும். இந்த காவிய ஆசிரியர் தமது வாழ்வில் எப்போதாவது அழுதிருப்பாரா என்று தோன்றும். டென்னிஸ் ஆட்டத்தில் ஒரு ரவுண்ட் முடிந்ததும் புரொஃபசர் என்னை பார்த்து சிரித்தார். அவரிடம் என்னை தெரிகிறதா என்று கேட்டேன். தெரியாமல் என்ன என்று சொன்னார் அவர். அவர் என் பெயர், பட்டம், டிஸ்பென்சரியின் விலாசம் முதலிய எல்லா தகவல்களையும் சொன்னார். ஒருவேளை உள்ளம் வறண்டிருந்தால் ஞாபக சக்தி வளருமோ என்னவோ என்று நினைத்து கொண்டேன் நான். எனக்கு மேலும் நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்று நினைத்த மாதிரி அவர், நீங்கள் மாதவனோடு படித்தீர்கள் அல்லவா என்று கேட்டார். எந்த விஷயத்தை நினைவூட்ட நான் தயங்கினேனோ அதை அவர் மிகவும் அமைதியாக சொல்லிவிட்டார். அவருடைய குரலிலே நடுக்கமில்லை, கண்ணிலே ஈரமில்லை. மாதவன் என்ற சரித்திர புருஷன் ஒருவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனதாக ஏதோ புத்தகத்தில் படித்தவரை போல அவர் மிகவும் சாதாரணமாக அந்த செய்தியை சொன்னார். அவருடைய அந்த அரக்க இயல்பை நான் வெறுத்தேன். என்னுடைய முகம் மனதில் இருந்த உணர்ச்சியை வெளியே காண்பித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் என்னோட எதுவுமே பேசவில்லை. என்னுடைய மனதில் விந்தையான புயல் ஒன்று எழுந்தது. மாதவன் இறந்த பிறகு இந்த புரொஃபசர் எத்தனையோ நல்ல நூல்களை எழுதி அரிய புகழ் பெற்றிருக்கிறார். இத்தகைய அறிவாளியின் உள்ளம் ஏன் கல்லாக இருக்க வேண்டும்? மைதானத்திலே ஒய்யாரமாக டென்னிஸ் ஆடும் இந்த அறிஞர் வீட்டிலே தன்னுடைய மனைவியை காட்டு மிராண்டித்தனமாக நடத்துவாரோ? ஏன் நடத்த மாட்டார்? டென்னிஸ் மைதானத்திலிருந்து டிஸ்பென்சரிக்கும் அங்கிருந்து வீட்டுக்கும் வந்த பிறகும் கூட என்னுடைய மனம் அமைதியற்று இருந்தது. நான் என்னுடைய சட்டையை கழற்றுவதற்கு முன்னால் ஒருவன் கடிதமும் காருமாக வந்திருந்தான். கடிதம் அந்த புரொஃபசர் எழுதியது. தயை செய்து உடனே வாருங்கள், மருந்துகளும் எடுத்து வர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது.
யாருக்கு நோய், என்ன நோய் என்பதை பற்றி ஒரு எழுத்து கூட இல்லை. சாப்பிட்ட பிறகு போகலாமே என்று என்னுடைய மனைவி என்னை வற்புறுத்தினாள். அவளுடைய பேச்சை கேட்காமல் உடனே புறப்பட்டேன் நான். புரொஃபசர் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். அந்த 3 மணி நேர இடைவெளியில் அவர் எவ்வளவு கிழவராகிவிட்டார் என்று தோன்றியது எனக்கு. எரிகிற கப்பலிலே ஒரே இரவில் ஒரு மாலுமியின் தலை நரைத்துவிட்ட கதையை நான் சிறுவயதில் படித்திருக்கிறேன். புரொஃபசரின் முகத்திலோ அதையும் விட பெரிய மாறுதல் இருந்தது. காலையில் அவர் ஏதோ வேஷம் போட்டுக்கொண்டு வந்தார் போலவும், இப்போது அந்த வேஷத்தை கலைத்துவிட்டு இயல்பான மூப்போடு இருப்பது போலவும் எனக்கு தோன்றியது. சுருக்கங்கள் விழுந்த அவருடைய நெற்றியும் பரிதாபமான அவர் கண்களும் எனக்கு அதை தெரிவித்தது. ஒன்றும் பேசாமல் அவரோடு உள்ளே போனேன் நான். கூடத்துக்கு அப்பால் ஓர் அறை இருந்தது. நான் உள்ளே சென்றதும் நோயாளிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் ஒதுங்கினார்கள். சுமார் 50 வயதுள்ள பெண் ஒருத்தி கட்டிலில் அசையாமல் கிடந்தாள். நான் நாடியை பார்த்தேன். என்னுடைய மனம் கலங்கியது. ஆனால் அதை எப்படி வெளியே காட்டிக்கொள்வது? புரொஃபசர் என்னை கூர்ந்து பார்ப்பதை நான் கவனித்தேன். சிறு குழந்தை தன் தாயை பார்ப்பது போல அவர் அந்த பெண்மணியை பார்த்து கொண்டிருந்தார். சரியாயிரும் இல்லையா என்று கேட்டார். பொய் சொல்வது டாக்டரின் பிறப்புரிமை. நான் சிறிதும் தயங்காமல், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தா என்றேன். இன்ஜெக்ஷன் கொடுத்துவிட்டு நான் வெளியே வரும் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்தார். பிறகு என்னை தனது அறைக்கு அழைத்து போனார். இப்படி உட்காருங்க என்று ஒரு அழகிய நாற்காலியில் உட்கார வைத்தார். புரொஃபசரின் மேஜை மேல் நீண்ட காகித சுருள்கள் இருந்தன. அது அவர் புதிதாக எழுதிய புத்தகங்களின் ப்ரூஃபாக இருக்கும் என்று நினைத்தேன். நின்றபடியே உலாவிக் கொண்டு அவர் பேசினார். காற்று மாறட்டும்னு அவளை இங்க அழைச்சிட்டு வந்தேன். ஆனா என்றார். இந்த நோய் வந்து எவ்வளவு நாள் ஆகுது என்று நான் கேட்டேன். சுமார் 3 வருடங்கள் ஆகுது. முதல்ல அவ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த இதய கோளாறு. அவர் தன்னுடைய பேச்சை முடிக்கவில்லை. குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டே இருந்தார். பிறகு என் புறமாக திரும்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றார். 3 குழந்தைகள் கூட இருக்காங்க என்றேன். இதை சொன்ன பிறகுதான் என்னுடைய தவறு எனக்கு புரிந்தது. நாக்கை அழுத்தி கொண்டேன். நம்முடைய மாதவனுக்கும் இவன் வயதுதான். அவன் உயிரோடு இருந்திருந்தால் நாமும் பேரன் பேத்திகளை பார்த்திருக்கலாம் என்று அவர் நினைக்கும்படி செய்துவிட்டேனே என்று தோன்றியது. அவருடைய மனைவியோ மரண வாசலில் இருக்கிறாள். நான் அவரை கூர்ந்து கவனித்தேன். அவர் வேறொரு சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தார். 4-5 தடவைகள் அறையை சுற்றி நடந்துவிட்டு அவர் என்னிடம் வந்தார். தனது நடுங்கும் கையை என் தோள் மேல் வைத்தார். என்னை அவர் தன் மாணவனாக கருதவில்லை, நண்பனாக கருதினார். கதியற்ற ஒருவன் பயந்து கொண்டே பிச்சை கேட்பது போல இருந்தது அவருடைய தோற்றம். நான் சிறிது எழுந்திருப்பதை கண்ட அவர், உட்காருங்க, இது காலேஜ் இல்ல என்றார். வேறொரு சமயமாக இருந்தால் எனக்கு சிரிப்பு வந்திருக்கும். அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து அவரின் எதிரே உட்கார்ந்த போது அவருடைய கண்களை பார்த்தேன் நான். அந்த சூனிய பார்வையை கண்டதும் திடுக்கிட்டு போனேன். அவர் என்னுடைய கையை தன்னுடைய கையில் தாங்கினார். அவருடைய கை நனைந்திருந்தது, நடுங்கியது. அவர் டாக்டர் என்றார். மேலே எதுவும் அவரால் பேச முடியவில்லை. நான் அவருடைய கையை அழுத்தி பிடித்து கொண்டு, இப்படி சின்ன குழந்தை போல அதைரியப்படாதீங்க என்றேன். நான் சின்ன குழந்தைதான் டாக்டர் என்றார் அவர். அழகான இளம் மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவள் இறந்து விடுவாளோ என்று தயங்கும் கணவன்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். மனைவி இறந்த பிறகு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று வருந்தும் கணவன்மாரையும் கண்டிருக்கிறேன். ஆனால் தம்முடைய ஒரே மகன் இறந்த போது கூட அசையாத இந்த மனிதர் முதுமையிலே 50 வயதான மனைவி தம்மை விட்டு போய்விடுவாள் என்று நினைத்து இப்படி கலங்குகிறாரே. இதன் ரகசியம் எனக்கு விளங்கவில்லை. உண்மையிலேயே நான் சின்ன குழந்தைதான் டாக்டர். அவதான் என் தாய். உங்களுக்கு விந்தையா தோணலாம். 55 வயசான ஒருவனுக்கு அவனுடைய மனைவிதான் தாயா இருக்கா. நான் அசையாமல் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். டாக்டர், வாழ்க்கை பயணம்தான் எல்லாத்தையும் விட கஷ்டமானது. இந்த பயணத்துல எத்தனையோ பேர்களை நாம சந்திக்கிறோம். ஆனா உண்மையான தோணை, விசித்திரமான இந்த பிரயாணத்துல மனைவியை தவிர வேற யாரும் இல்லை. பையன் பெரியவன் ஆனதும் பெற்றோரோட அன்பு குறைஞ்சு போகுது. பிள்ளைகளோட அன்பு, ரெக்க முளைச்சதும் அவங்க புதிய கூடு கட்ட பறந்து போயிடுவாங்க.
அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே எனக்கு தெரியவில்லை. டாக்டர், மாதவன் இறந்து போன அன்னைக்கு நான் கல்லூரிக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தேன்னு உலகம் சிரிக்குது. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அப்போ எனக்கு முன்னால வேலைகள் மலையா கிடந்தது. அந்த மலைகளை கடக்கும்போது தான் வெயில்ல இருந்துகிட்டு எனக்கு நிழல் கொடுக்கிற மரமா என் வாழ்க்கை துணைவி என் கூட இருந்தா. அதனால என் மகனோட மரணத்தை நான் தாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த சாவுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே விடை கொடுத்தேன். ஆனா மாதவன் செத்தப்போ நான் மறைச்சு வச்சிருந்த அந்த கண்ணீர். பேச்சை நிறுத்திய போது அவருடைய கண்களில் நீர் தழும்பியது. ஒரு கணம் அவர் மேலே பார்த்தார். பிறகு, டாக்டர், 25வது வயசுல மனைவியோட உடல் மேல மனுஷனுக்கு அன்பு உண்டாகுது. 40வது வயதுல தன்னுடைய குழந்தைகளோட தாய் என்ற வகையில அந்த அன்பு நிலைக்குது. ஆனா முதுமையில வாழ்க்கை துணைவிங்கிற முறையில அது வளருது. இத கேட்டு நீங்க ஒரு கால் சிரிக்கலாம். ஆனாலும் மாதவன் இறந்த பிறகு இந்த 15 வருஷங்களா நான் கண்ட அன்பு மறக்க முடியாதது. இளமையில அன்புங்கிறது சாராயத்தை போல. உடல் மேல இருக்கிற மயக்கத்திலிருந்து விடுபட்டதும் உண்டாகிற தூய அன்பு அமுதத்தை போல. அந்த தூய அமுத கிண்ணத்தை என்கிட்ட இருந்து இப்ப பறிச்சுட்டு போறதுக்கு யமன் வந்திருக்கான்னு நினைச்சாலே. பேச்சை அவரால் முடிக்க முடியவில்லை. மகிழ்ச்சியை போலவே துன்பமும் மனிதனை நிரம்ப பேச வைக்கிறது. புரொஃபசர் அந்த நிலையில்தான் அன்றைக்கு இருந்தார். அவர் திடீரென்று எழுந்து உரக்க பேசினார். டாக்டர், நான் இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கேனே, இந்த பெருமை முழுசும் என் மனைவியைத்தான் சார்ந்தது. அவளுடைய தூண்டுதல் இல்லாட்டா, என்னை தாங்கி பிடிக்கிற அவளுடைய அன்பு இல்லாட்டா என்னால இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்க முடியாது. அவ தன்னுடைய தைரியத்தை இழக்க கூடாதுன்னு தான் மாதவன் செத்தப்போ நான் துளி கூட கண்ணீர் விடல. ஆனா இப்போ. அவர் பேசிக் கொண்டிருந்த போதே நோயாளியின் அறைக்குள்ளிருந்து அழைப்பு வந்தது. நாங்கள் இருவரும் எழுந்து போனோம். நான் ஏற்கனவே கொடுத்திருந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்ய ஆரம்பித்திருந்தது. அந்த அம்மாள் கண்ணை திறந்திருந்தாள். புரொஃபசர் தன் மனைவியை அணுகினார். நோய்பட்ட அந்த முகத்திலே முறுவலை கண்டதும் எனக்குள் மகிழ்ச்சி உண்டாயிற்று. மனைவியின் நரைத்த தலையை வருடிய வண்ணம், இப்போ தேவலையா என்று கேட்டார் பேராசிரியர். தேவல, ஆனா என்ன இது? கலங்கி அவருடைய கண்களை பார்த்து அவருடைய மனைவி கேட்டார். அப்போது பேராசிரியரின் கண்களிலிருந்து ஒரு பொட்டு நீர் விழுந்தது. அந்த கண்ணீரை துடைக்க கை நீட்டிய அவருடைய மனைவி, என்ன சின்ன குழந்தை மாதிரி, டாக்டர் சிரிக்க மாட்டாரா என்று இச்சு கொட்டினாள். நூற்றுக்கணக்கான காதல் கதைகளில் இச்சு என்ற அந்த சொல்லை நான் படித்திருக்கிறேன். ஆனால் அதன் சரியான மோகன பொருளை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். கதை முடிவடைந்தது. அந்த முதிய தம்பதிகளுக்கு இடையே இருந்த பாசத்தையும் புரிதலையும் ரொம்ப அழகா இந்த கதையில வீச காண்டேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.